ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். யோவான் 14:12. நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். கடவுளை நம்புகிறவர்களுக்கு நெருப்பும் பஞ்சு மெத்தைதான். நம்பிக்கைக்கு ஆழமான அர்த்தம் உண்டு. தண்ணீருக்கு பயந்து நிலத்தில் நீந்துபவர்களாகத்தான் பலரின் நம்பிக்கை இருக்கிறது. கல்லை கடவுளாக நினைத்து ஜெபிப்பவர்களுக்கு கல்லும் பதில் தருகிறது. கல் கடவுள் அல்ல. நம் நம்பிக்கை கடவுளை கல்லில் வர வைக்கிறது. கடவுளால் முடியும் என நம்பும் நாம் நம்மாலும் முடியும் என நம்ப வேண்டும். நம்மீது நம்பிக்கை இல்லாமல் கடவுள் மீது எப்படி நம்பிக்கை வரும்? சந்தேகப்படுபவர்கள் கடவுள் மீதும் தான் சந்தேகப்படுவார்கள். அறிவால் ஆராய்ச்சியால் கடவுளை காண முடியாது, நம்ப முடியாது. நம்பிக்கையினால் மட்டுமே கடவுளை காண முடியும். கடவுளை முழுமையாய் நம்பினால், அவ்வாற்றல் நம்மிலும் இருப்பதை நம்பினால் நாமும் வல்ல செயல்கள் செய்ய முடியும். ஜெபம். இயேசுவே, உம்மை நம்புகிறேன் என்று வார்த்தையால் மட்டும் சொல்லாது வாழ்வில் வெளிப்படுத்த நம்பிக்கையில் என்னை உறுதிப்படுத்தும். ஆமென். திங்கட்கிழமை காலை ஜெபம். நித்திய பிதாவே, என் பாவங்களின் மன்னிப்புக்காகவும் திருச்சபையின் அவசரங்களுக்காகவும் சேசு கிறிஸ்துநாதருடைய திரு இரத்தத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ இருளின் திரை நீங்க பிரகாச கிரகம் தோன்றுகின்றது. பரலோக பூலோக பாதாளம் எனப்பட்ட 3 உலகங்களிலும் அடங்காத தேவாதி தேவனே, நான் இருக்கரம் குவித்து மொத்த தாழ்ச்சியோடு உமை நமஸ்கரிக்கிறேன். சர்வ இன்பத்தின் ஊருணியே, நித்திய சந்தோஷத்தின் வெள்ளமே, நான் உம்மை ஆவலாய் தாவி வணங்குகிறேன். தேவரீர் பழைய ஏற்பாட்டிலும் புது ஏற்பாட்டிலும் சொல்லியதெல்லாம் உயிர் மூச்சாய் விசுவசிக்கிறேன். என் ஏக நித்திய ஆஸ்தியே, என்னை உண்டு பண்ணின கர்த்தரே, உமது பேரில் நான் கொண்டிருக்கிற அன்பினால் உமது பாதத்தில் உயிரை விட ஆசிக்கிறேன். என் ஏக நம்பிக்கையே, என் நல்ல இராசாவே, தேவரீருடைய தோத்திரத்திற்காக என் இரத்தமெல்லாம் சிந்த ஆசிக்கிறேன். நீர் எனக்கு செய்த எண்ண முடியாத நன்மைகளுக்காக நான் தூசியோடு தூசியாய் தாழ்ந்து பயபக்தி பட்சத்துடனே உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன். சம்மனசுகளோடும் அர்ச்சிஷ்டவர்களோடும் தேவரீரை துதிக்க ஆசிக்கிறேன். உலகத்திலுள்ள சகலத்தையும் விட்டு உம்மை உறுதுணையாய் கைக்கொள்ள விருப்பம் கொள்ளுகிறேன். என் ஐம்புலன்களின் பலமெல்லாம் கொண்டு புத்தி மனது நினைவை முழுவதும் உபயோகம் செய்து தேவரீரை என் கண்ணால் கண்டாற்போல் உமது பாதத்தில் விழுந்து உமது சமூகத்திலே மகிழ்ந்திருக்க தேடுகிறேன். படைக்கப்பட்ட வஸ்துகள் பேரிலே நாடுகிற நாட்டத்தை விட்டு சீவிய ஊருணியாகிய உம்மையே நோக்கி நாடுகிறேன். பூலோகத்திலுள்ள வஸ்துகளை கொண்டு உம்மை துதிக்கிறேன். சகல யுகங்களின் கர்த்தரே, பூலோக ஆரம்பம் தொடங்கி இதுவரையில் செய்யப்பட்டதும் இனி செய்யப்பட போகிறதுமான பலிகளையும் துதிகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஊர்வன பரப்பன நடப்பன அவற்றோடு உம்மை வாழ்த்தி உம்மில் உறைய ஆசைப்படுகிறேன். இன்று நான் யாதோர் பாவத்தில் விழாமல் இருக்கச் செய்தருளும் சுவாமி. தந்திர மயக்கங்களில் நின்று என்னை மீட்டருளும். எனது கிரியைகள் நினைப்புகள் யாவும் உமது ஊழியத்தில் செலுத்தப்பட அனுக்கிரகம் செய்தருளும். நான் உன்னில் மூழ்கி போகவும் உமது வரப்பிரசாதங்கள் என் இருதயத்தில் ஏராளமாய் பாயவும் செய்தருளும். உபவாச ஒருத்தலால் நான் உமது திருக்கற்பனைகளை அனுசரிக்கச் செய்தருளும். என் சந்தோஷ வெல்லமே, எனக்கு திருப்தியான ஆஸ்தியே, என் ஆனந்த மோட்சமே, வேதம் என்னிடம் வந்து உறையவும் உமது இஸ்பிரித்து சார்ந்து சம்பூரணமாய் எனக்கு அகப்படவும் உலக காரியங்கள் எனக்கு கசப்பாக தோன்றவும் செய்தருளும் சுவாமி. நான் என் நாளில் செய்யும் தருமங்களையும் உயிர் மூச்சையும் நடக்கும் நடக்கைகளையும் நினைக்கும் நினைவுகளையும் தேவரீருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்.
ஆகாசத்தில் அண்ட கோளங்களும் பூமண்டலத்தில் சமுத்திரங்களும் பாதாளத்தில் அரும்பொருள்களும் உம்மால் அசைவு பெற்று உமது சித்த பிரகாரம் ஆகிறது போல் என் சித்தம், புத்தி, ஞாபகம், ஐம்புலன்கள் யாவும் உம்மில் ஆடச் செய்திரளும். மோட்சத்தில் தேவமாதா, சம்மனசுகள், அர்ச்சிஷ்டவர்களால் உமக்கு எம்மாத்திரம் புகழ் உண்டாகின்றதோ, பூலோகத்தில் நடக்கும் தேவ பலிகளாலும் அருந்தவத்தோருடைய சபங்களாலும் உமக்கு எவ்வளவு தோத்திரம் உண்டாகின்றதோ அம்மாத்திரம் வணக்கம், துதி, நீச வஸ்துவாகிய என்னால் இன்று உமக்கு உண்டாக ஆசிக்கிறேன். என் புத்தி நினைவு கொண்ட மட்டும் உம்மை எனக்குள் அடக்கி அனுபவிக்க அணை கடந்த விருப்பம் கொள்ளுகிறேன். பழுவுள்ள மாமிசத்தோடும் விகாரம் கொண்ட தத்துவங்களோடும் இப்பாக்கியம் எனக்கு கிடைக்காதென்கிறதினால் என் உயிரை விட்டாகிலும் உம்மில் மூழ்கி ஆனந்த வெள்ளவாரியாகிய உம்மில் அமிழ ஆசிக்கிறேன். கருணாகர கடவுளே, என் கடந்த லட்சணமுள்ள சர்வேஸ்வரனே, என் ஏக நம்பிக்கையே, கடந்த காலத்தில் நான் செய்த தப்பறைகளை மன்னியும். நான் உமது அருளை கொண்டு செய்த அற்ப புண்ணியங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ செய்த சகல உபகாரங்களுக்கும் கைமாறாக உமது நேசகுமாரனின் பேறு பலன்களையெல்லாம் எனது சொந்த ஆஸ்தி போல் எடுத்து உமக்கு அளிக்கிறேன். நிகழ்காலத்தில் விசேஷமாய் இன்று நான் செய்யும் நற்காரியங்களையெல்லாம் உமது திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்கிறேன். இன்று எனக்கு யாதோர் ஆபத்தும் வராமல் காத்தருளும் சுவாமி. என் எதிர்காலத்தில் என்ன வருமோ அறியேன். என் துர்ப்பலத்தால் வரும் காலத்தில் நான் மோசம் போகாமல் என் ஆயுள் முழுவதும் நான் உமது ஊழியத்தில் காலம் கழித்து வரும்படி அனுக்கிரகத்தருளும். பிரார்த்திக்க கடவோம். திரித்துவ ஏக தேவனாகிய ஆராதனைக்குரிய ஆண்டவரே, எங்கள் புத்தி கெட்டாத பரம ரகசியங்களை நாங்கள் விசுவசித்து எங்களுடைய நியாய பிரமாணத்தை உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கவும், எங்கள் சுபாவ நாட்டத்திற்கு விரோதமான கட்டளையை அனுசரித்து எங்கள் மனதை ஒருக்கவும் செய்திருள உம்மை வணங்கி மன்றாடுகிறோம். ஆமேன்.